2 கொரிந்தியர் 1:20 நீங்கள் விசுவாசியாக இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறீங்கன்னா, தேவனுடைய குடும்பத்தாராக இருக்கிறீங்கன்னா, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்கன்னா, கிறிஸ்துவை நம்புகிறவர்களாக இருக்கிறீங்கன்னா, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறீங்கன்னா, அப்படின்னா எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கு சொந்தமானது. எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கு சொந்தமானது. அதை பற்றி எந்த சந்தேகமும் கிடையாது. 2 கொரிந்தியர் 1:20 பாருங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. என்ன சொல்றாரு இங்க பவுல்? கான்டெக்ஸ்டோட சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். முந்தின வர வசனங்கள்லாம் வாசித்தீங்கன்னா என்ன நடக்கிறது போல தெரியுதுன்னா, பவுல் இந்த கொரிந்து சபை மக்கள்கிட்ட முன்னால் ஏதோ சொல்லி வச்சுருந்தார், பிளான் போட்டிருந்தார். நான் உங்களை விசிட் பண்ணுறேன் அப்படின்னு பிளான் போட்டிருந்தார். சில காரணங்கள் நிமித்தமாக அதை செய்ய முடியல அவரால். அவர் செய்ய விரும்பினா ஆனால் செய்ய முடியும். சில நேரம் சில சூழ்நிலைகள் நம்ம கை மீறி போயிடுது. அவங்க அதை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. பத்தியா ஃபஸ்ட்டு வரேன்ட்டு அப்புறம் வரல. ஒருவேளை நம்ம மேலே இருக்கிற அன்பு குறைஞ்சிருச்சோ, நம்ம மேலே இருக்கிற அக்கறை போயிடுச்சோ, நம்மளை குறித்து அவர் ஒரு உறுதியாக இல்லை, டபுள் மைண்டடாக இருக்கிறாரு. சில நேரம் நம்ம மேலே ஒரு அன்பு இருக்கிற மாதிரி தெரியுது, சில நேரம் மனம் மாறிடுறாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னு பவுலுக்கு நியூஸ் வருது. அதை தீர்க்கும்படி எழுதுறாரு. அந்த முந்தின வசனங்களை வாசித்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நாங்கள் இந்த மாதிரி அலசடிக்கிற மக்கள் கிடையாது. இப்போது வரேன்னு சொல்கிறதுக்கு அல்ல வரலன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் உங்களை குறித்து டபுள் மைண்டடாக ஒன்றும் கிடையாது. உங்களை நேசிக்கிறோம் தான், நான் வரணும் தான் நினச்சேன். நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நான் உறுதியான ஒரு ஆள் தான். ஒரு தீர்மானம் எடுத்தானா அப்படி அதை செய்கிற ஆள் தான். அது நான் ஏன் அப்படி இருக்கிறேன்னா, கடவுள் அப்படிப்பட்டவர். நம்மகிட்ட டீல் பண்ணுறப்போ அவர் அலசடிக்கிறது இல்லை. சில நேரம் ஆன்னு சொல்றது, சில நேரம் முடியாதுன்னு அப்படிலாம் செய்யறது இல்லை. கடவுள் உறுதியான ஒரு நபர். அவர் நம்மகிட்ட டீல் பண்றப்போ எப்பவுமே கன்சிஸ்டண்டா டீல் பண்றாருன்னு சொல்றப்போ தான் இந்த வசனத்தை சொல்றாரு. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆம். என்ன சொல்ல வர்றாரு? தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்க நம்பி வரும்போது இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு கடவுள்கிட்ட கிடைக்கிற பதில் எப்பொழுதும் ஆம். ஒருபோதும் இல்லைன்ற பதில் உங்களுக்கு வரவே வராது. இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வாக்குத்தத்தத்தை நீங்க நம்பி போறப்போ, கிறிஸ்து இயேசுக்குள் நீங்க இருக்கிறதுனால கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற பதில் என்னது? எஸ்.